மகர ராசிக்கான நவம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நவம்பர் மாதம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. மகர ராசிக்கு ராசியை குரு பார்த்துட்ருக்காரு, ரொம்ப அருமையாக இருக்குது. 2ஆம் இடத்துல ராகு. ஸோ 2ல் ராகு இருக்கிறனால குடும்பம், பேசுகிற வார்த்தை, எடுத்துக்கிற உணவு, இதுலெல்லாம் வந்து கவனமாக இருங்க, சரிங்களா? ஸோ நீங்கள் பேசுகிற வார்த்தைனாலே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணும். தேவையில்லாத டென்ஷனை வந்து கொடுக்கும். அதனால் ஒரு வார்த்தையை பேசுகிறதுக்கு முன்னாடி யோசித்து பேசுங்க. ஸோ சாப்பாடு விஷயத்துலையுமே கவனமாக இருங்க. என்ன உணவை எடுத்துக்கணும், டைமுக்கு எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? பொதுவாகவே 2ல் ராகு இருக்கும்போது இந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணும். ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. 3ஆம் இடத்துல சனி இருக்கிறது ரொம்ப சிறப்பு தான். அந்நியர்கள் உதவிகள் நல்லா கிடைக்கும், நினச்ச விஷயங்கள் நடக்கும். ரொம்ப ஒரு சிறப்பான இடம் 3ஆம் இடத்துல சனி இருக்கிறது. ஸோ குருவோட பார்வையில் இருக்குது. அப்போ உங்களோட இளைய சகோதரம், இளைய சகோதரிகளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். உங்களோட நல்ல ஒரு நட்பு பாராட்டுவாங்க. அந்த பாண்டிங் ரொம்ப நல்லா இருக்கும் கூட பிறந்தவங்களோட, சரிங்களா? அதே மாதிரி 7ஆம் இடத்துல குரு இருக்கிறது என்ன ஆகும்னா, அதாவது கணவன் மனைவி பிரச்சனைகள் இருந்தது எல்லாமே ஓரளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு நிவர்த்தி ஆகிடும் 7ல் குரு இருக்கும்போது. ஸோ ராசியவே பார்க்குறனால ஒரு தெளிவான சிந்தனை, தெளிவான மனநிலைக்கு நீங்கள் நிச்சயமாக இப்போ வந்திருப்பீங்க. ஸோ உங்கள் ராசியை பார்க்குறாரு, 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ எல்லாமே ஒரு சிறப்பான நிலையை வந்து கொடுக்கும், ஓகேங்களா? அது 11ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, சொல்லவா வேணும்? ஸோ ஏதாவது ஃபண்டுலாம் நின்றுட்டு இருந்தாலுமே இந்த குரு பார்வை இருக்கிறனால உங்களுக்கு நல்லா கிளியர் ஆகிடும். தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கும். அதே மாதிரி பெரியவர்களோட ஆதரவு கிடைக்கும், ஓகேங்களா? மூத்தவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். ரொம்ப ஒரு சிறப்பான அமைப்பு தான் அது. 7ல் குரு இருக்கிறது வந்து ரொம்ப அருமை. திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறீங்களா, உடனே நடக்கும். புத்திர பாக்கியம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். இது அத்தனைக்கும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, உங்கள் ஜனனகால ஜாதக தசா புத்தியும் இந்த கோச்சாரமும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும், ஓகேங்களா? ஸோ இதில் சொல்லிட்டுங்க இன்னும் ஆகலை அந்த மாதிரி இது பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஆகும், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், ஓகேங்களா? ஸோ ராசிக்கு 7ல் குரு, ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன். 3ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் தான் அங்கே இருக்கிறாரு. ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வராரு. ராசிக்கு 10ல் வந்து ஆட்சி தான். பொதுவாக பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து 10ஆம் இடத்துல அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட் கிடையாது. ஆனாலும் ஆட்சியாக இருக்கார் இல்லையா? என்ன பண்ணலான்னா, நல்ல ஹார்ட் ஒர்க்கு, தொழிலில் வந்து அந்த தொழிலுக்கும் இவங்களுக்குமே போட்டி போட்டுட்டு வேலை செய்வாங்க. ஸோ ஆனால் அந்த மாதிரி பண்ணும்போது இவங்க ஃபைனலாக ஜெயிச்சிருவாங்க, சரிங்களா? ஸோ 10ஆம் இடத்துல சுக்கிரன் வர்றது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முயற்சிகள் இவங்களே பண்ணுவாங்க, நம்ம சொல்லலாம் வேண்டாம். இவங்களே வந்து விடாப்பிடியாக இருப்பாங்க அந்த தொழிலில், வேலையில். இது என்ன காரியம், எந்த ஒரு விஷயம் பண்ணுறாங்களோ அதில் வந்து செஞ்சே தீருவேன் அப்படின்னு. ஆனால் அந்த மாதிரி டார்கெட் வச்சு பண்ணும்போது நிச்சயமாக அதில் வந்து சக்ஸஸ் ஆயிடுவாங்க, ஓகேங்களா? 10ல் சூரியன் இருக்கிறது நல்ல ஸ்தான பலம். அரசியல் ரிலேட்டடான சப்போர்ட்கள் கிடைக்கும் இவங்களுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நவம்பர் 17 சூரியன் வந்து 11th ஹவுஸ் போகிறாரு. ஸோ 11th ஹவுஸில் செவ்வாய், சூப்பருங்க, ரொம்ப அருமையாக இருக்கும் குருவோட பார்வையில். ஸோ ஏதாவது இந்த இடம் வாங்குறது, இடம் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நல்ல லாபத்தை கொடுக்கும் இந்த பீரியட், ஓகேங்களா? ஸோ 11ல் புதன் இருக்கிறதுமே ரொம்ப சிறப்பு. நான் இப்போ தானே சொன்னேன், 11ல் கிரகங்கள் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது தான். கோச்சாரமாகட்டும், ஜனனகால ஜாதகமாகட்டும், 11ல் கிரகங்கள் இருக்கிறது நல்லது. ஸோ குருவோட பார்வையில் வேற இருக்கிறாங்க. அப்போ பெரியவங்களோட ஆதரவு நல்லாவே கிடைக்கும் உங்களுக்கு. பழைய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும், ஓகேங்களா? மூத்த சகோதரம் நல்லா இருக்கும், இளைய சகோதரம் நல்லா இருக்குது, மூத்த சகோதரம் நல்லா இருக்குது, நட்பு வட்டம் நல்லா இருக்குது. இதை விட வேறு என்ன வேணுங்க நமக்கு? மனைவியோட நல்லா ஒத்து போயிடுச்சு, கணவரோட நல்லா ஒத்து போயிடுச்சு, நல்ல அந்யோன்யம் இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது மகர ராசிக்கு, ஓகேங்களா? ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ சரியாக இதை வந்து பயன்படுத்திக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்குது. பொதுவாக பார்த்திங்கன்னா மகர ராசியில் பிறந்தவங்களுக்கே பார்த்திங்கன்னா அந்த தொழில் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. எதனாலனா அந்த காலபுருஷனுக்கு 10ஆம் வீடு மகரம். அதனால் எப்போவுமே வந்து அந்த தொழில் மோகம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது ஒரு பர்டிகுலர் ஏஜ்லேயே வந்துட்டு அவங்களுக்கு வந்து அது மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும். இதுதான் பண்ணணும், தொழில் பண்ணணும் அப்படிங்கிற ஆசைகள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மகர ராசியில் பார்த்திங்கன்னா உத்திராடம் நட்சத்திரம். ஸோ உத்திராடம் நட்சத்திரம் வந்து பொதுவாகவே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு பழக்கப்படுத்திக்கலாம். இப்போ உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை உத்திராடத்தில் இருக்குது அப்படின்னா மற்றவங்களுக்கு டியூஷன் எடுக்க பழக்கப்படுத்துங்க, அது ரொம்ப நல்லது, ஓகேங்களா? டியூஷன் எடுக்கிறது, பசுமாடுக்கு வந்துட்டு உணவு கொடுக்கறது இவங்க கையால், இந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்க கையால் பசுமாட்டுக்கு உணவு கொடுக்கறது,
டியூஷன் எடுக்கிறது, சின்ன வயசுலேருந்தே அதை பழக்கப்படுத்திக்கோங்க. அது ரொம்ப நல்ல ஒரு பரிகாரம். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நிறைய நல்ல மாற்றங்கள் தெரியும். சரிங்களா? அதே மாதிரி வாழை மரம் இருக்கு இல்லையா, வாழை மரத்துக்கு வந்து மஞ்சள் கலந்த நீர் விடுறது, இதெல்லாம் ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி பிராமணர்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. மகர ராசிக்கான நவம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நவம்பர் மாதம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது மகர ராசிக்கு. ராசியை குரு பார்த்துட்ருக்காரு, ரொம்ப அருமையாக இருக்குது. 2ஆம் இடத்துல ராகு. ஸோ 2ல் ராகு இருக்கிறனால குடும்பம், பேசுகிற வார்த்தை, எடுத்துக்கிற உணவு, இதுலெல்லாம் வந்து கவனமாக இருங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் பேசுகிற வார்த்தைனாலேயே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணும். தேவையில்லாத டென்ஷனை வந்து கொடுக்கும். அதனால் ஒரு வார்த்தையை பேசுகிறதுக்கு முன்னாடி யோசித்து பேசுங்க. ஸோ சாப்பாடு விஷயத்துலையுமே கவனமாக இருங்க. என்ன உணவை எடுத்துக்கணும், டைமுக்கு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? பொதுவாகவே 2ல் ராகு இருக்கும்போது இந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணும். ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. 3ஆம் இடத்துல சனி இருக்கிறது ரொம்ப சிறப்பு தான். அந்நியர்கள் உதவிகள் நல்லா கிடைக்கும், நினச்ச விஷயங்கள் நடக்கும். ரொம்ப ஒரு சிறப்பான இடம் 3ஆம் இடத்துல சனி இருக்கிறது. ஸோ குருவோட பார்வையில் இருக்குது. அப்போ உங்களோட இளைய சகோதரம், இளைய சகோதரிகளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். உங்களோட நல்ல ஒரு நட்பு பாராட்டுவாங்க. அந்த பாண்டிங் ரொம்ப நல்லா இருக்கும் கூட பிறந்தவங்களோட. சரிங்களா? அதே மாதிரி 7ஆம் இடத்துல குரு இருக்கிறது என்ன ஆகும்னா, அதாவது கணவன் மனைவி பிரச்சனைகள் இருந்தது எல்லாமே ஓரளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு நிவர்த்தி ஆகிடும் 7ல் குரு இருக்கும்போது. ஸோ ராசியவே பார்க்குறனால ஒரு தெளிவான சிந்தனை, தெளிவான மனநிலைக்கு நீங்கள் நிச்சயமாக இப்போ வந்திருப்பீங்க. ஸோ உங்கள் ராசியை பார்க்குறாரு, 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ எல்லாமே ஒரு சிறப்பான நிலையை வந்து கொடுக்கும். ஓகேங்களா? அது 11ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, சொல்லவா வேணும். ஸோ ஏதாவது ஃபண்டுலாம் நின்றுட்டு இருந்தாலுமே இந்த குரு பார்வை இருக்கிறனால உங்களுக்கு நல்லா கிளியர் ஆகிடும். தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கும். அதே மாதிரி பெரியவர்களோட ஆதரவு கிடைக்கும். ஓகேங்களா? மூத்தவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். ரொம்ப ஒரு சிறப்பான அமைப்பு தான் அது. 7ல் குரு இருக்கிறது வந்து ரொம்ப அருமை. திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறீங்களா, உடனே நடக்கும். புத்திர பாக்கியம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். இது அத்தனைக்கும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, உங்கள் ஜனனகால ஜாதக தசா புத்தியும் இந்த கோச்சாரமும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் சொல்லிட்டுங்க இன்னும் ஆகலை அந்த மாதிரி இது பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஆகும். நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓகேங்களா? ஸோ ராசிக்கு 7ல் குரு, ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன். 3ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் தான் அங்கே இருக்கிறாரு. ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வராரு. ராசிக்கு 10ல் வந்து ஆட்சி தான். பொதுவாக பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து 10ஆம் இடத்துல அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட் கிடையாது. ஆனாலும் ஆட்சியாக இருக்கார் இல்லையா? என்ன பண்ணலான்னா, நல்ல ஹார்ட் ஒர்க்கு, தொழிலில் வந்து அந்த தொழிலுக்கும் இவங்களுக்குமே போட்டி போட்டுட்டு வேலை செய்வாங்க. ஸோ ஆனால் அந்த மாதிரி பண்ணும்போது இவங்க ஃபைனலாக ஜெயிச்சிருவாங்க. சரிங்களா? ஸோ 10ஆம் இடத்துல சுக்கிரன் வர்றது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முயற்சிகள் இவங்களே பண்ணுவாங்க, நம்ம சொல்லலாம் வேண்டாம். இவங்களே வந்து விடாப்பிடியாக இருப்பாங்க அந்த தொழிலில், வேலையில். இது என்ன காரியம், எந்த ஒரு விஷயம் பண்ணுறாங்களோ அதில் வந்து செஞ்சே தீருவேன் அப்படின்னு. ஆனால் அந்த மாதிரி டார்கெட் வச்சு பண்ணும்போது நிச்சயமாக அதில் வந்து சக்ஸஸ் ஆயிடுவாங்க. ஓகேங்களா? 10ல் சூரியன் இருக்கிறது நல்ல ஸ்தான பலம். அரசியல் ரிலேட்டடான சப்போர்ட்கள் கிடைக்கும் இவங்களுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நவம்பர் 17 சூரியன் வந்து 11th ஹவுஸ் போகிறாரு. ஸோ 11th ஹவுஸில் செவ்வாய். சூப்பருங்க, ரொம்ப அருமையாக இருக்கும் குருவோட பார்வையில். ஸோ ஏதாவது இந்த இடம் வாங்குறது, இடம் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நல்ல லாபத்தை கொடுக்கும் இந்த பீரியட். ஓகேங்களா? ஸோ 11ல் புதன் இருக்கிறதுமே ரொம்ப சிறப்பு. நான் இப்போ தானே சொன்னேன், 11ல் கிரகங்கள் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது தான். கோச்சாரமாகட்டும், ஜனனகால ஜாதகமாகட்டும், 11ல் கிரகங்கள் இருக்கிறது நல்லது. ஸோ குருவோட பார்வையில் வேற இருக்கிறாங்க. அப்போ பெரியவங்களோட ஆதரவு நல்லாவே கிடைக்கும் உங்களுக்கு. பழைய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஓகேங்களா? மூத்த சகோதரம் நல்லா இருக்கும், இளைய சகோதரம் நல்லா இருக்குது, மூத்த சகோதரம் நல்லா இருக்குது, நட்பு வட்டம் நல்லா இருக்குது. இதை விட வேறு என்ன வேணுங்க நமக்கு? மனைவியோட நல்லா ஒத்து போயிடுச்சு, கணவரோட நல்லா ஒத்து போயிடுச்சு, நல்ல அந்யோன்யம் இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது மகர ராசிக்கு. ஓகேங்களா? ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ சரியாக இதை வந்து பயன்படுத்திக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்குது. பொதுவாக பார்த்திங்கன்னா மகர ராசியில் பிறந்தவங்களுக்கே பார்த்திங்கன்னா அந்த தொழில் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. எதனாலனா அந்த காலபுருஷனுக்கு 10ஆம் வீடு மகரம். அதனால் எப்போவுமே வந்து அந்த தொழில் மோகம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது ஒரு பர்டிகுலர் ஏஜ்லேயே வந்துட்டு அவங்களுக்கு வந்து அது மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும். இதுதான் பண்ணணும், தொழில் பண்ணணும் அப்படிங்கிற ஆசைகள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மகர ராசியில் பார்த்திங்கன்னா உத்திராடம் நட்சத்திரம்,
ஸோ உத்ராடம் நட்சத்திரம் வந்து பொதுவாகவே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு பழக்கப்படுத்திக்கலாம். இப்போ உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை உத்ராடத்தில் இருக்குது அப்படின்னா மற்றவங்களுக்கு டியூஷன் எடுக்க பழக்கப்படுத்துங்க. அது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? டியூஷன் எடுக்கிறது, பசுமாடுக்கு வந்துட்டு உணவு கொடுக்கறது இவங்க கையால், இந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்க கையால் பசுமாட்டுக்கு உணவு கொடுக்கறது, டியூஷன் எடுக்கிறது சின்ன வயசுலேருந்தே அதை பழக்கப்படுத்திக்கோங்க. அது ரொம்ப நல்ல ஒரு பரிகாரம். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நிறைய நல்ல மாற்றங்கள் தெரியும். சரிங்களா? அதே மாதிரி வாழை மரம் இருக்கு இல்லையா, வாழை மரத்துக்கு வந்து மஞ்சள் கலந்த நீர் விடுறது இதெல்லாம் ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி பிராமணர்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க.